ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான சப்பாத்தி பூரிக்கு அருமையான சைட் டிஷ் பார்க்கலாம். குருமா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், திருப்பி திருப்பி கேட்பாங்க வீட்டில். அந்த மாதிரி ஒரு டேஸ்டான குருமா. இப்போ நான் இதில் ஒரு பொருள் லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோம்பு, முந்திரி பருப்பு, இது நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கசகசா, தேங்காய், இவ்வளோதாங்க வறுக்கிறதுக்கு உண்டான பொருள். ஜஸ்ட்டு ரொம்ப வறுக்க வேண்டாம். இது மாதிரி ஜஸ்ட்டு லைட்டாக வறுத்துட்டா போகிறோம். கலர் எதுவும் சேஞ்ச் ஆக வேண்டாம். இது நல்லா நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதனால் இது மாதிரி லைட்டாக வறுத்துட்டாலே போகிறோம். இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ நான் வேறு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஹோல் கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்க. குருமாக்கெலாம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வெங்காயம் நான் நல்லா வதக்கியிருக்கேன். பட் அது 50% வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டுனா அந்த குருமா டேஸ்ட் வராது, வெங்காய டேஸ்ட் தான் வரும். அதனால் இது மாதிரி 50% வதங்கினாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளி இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போகிறோம். தக்காளி ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். இப்போது கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் பொடி, இப்போது ஒரு நிமிஷம், எப்போதுமே மிளகா பொடியெலாம் ஆட் பண்ண உடனே தண்ணி சேர்த்துருங்க. இந்த மாதிரி குருமா இது மாதிரிலாம் சைட் டிஷ் பண்ணுற போது இந்த மிளகா பொடி எப்போ சேர்த்தாலுமே தண்ணி உடனே ஆட் பண்ணிடுங்க. இந்த நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்ல ஒரு கொதி வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சின்னு வந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டை போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சிடுது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு பொருள் ஆட் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா, அதுதாங்க இது நூடுல்ஸு. இப்போ நான் பண்ணுறது நூடுல்ஸ் குருமா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நூடுல்ஸ் ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு நூடுல்ஸோட கூட வரும் இல்லையா மசாலா, அதுவும் இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்ருங்க. அடுப்பு சின்னதாகவே இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணோடனே நல்லா கெட்டியாயிடும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க, இது மேலே போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த க்ரன்ச்சினஸ் இருக்குங்க, அதனால் நீங்கள் வந்து ஒரே ஒரு 2 மினிட்ஸ் கொதித்த உடனே மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். ஸோ நான் இப்போது காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியுங்க, 2 மினிட்ஸ் தான் நல்லா கொதிச்சிடுது. இப்போ பார்த்திங்கன்னா குருமாவும் நல்லா கெட்டி ஆகிடுது. இவ்வளோ தாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். க்ரன்ச்சினஸ் இப்போ உடனே சர்வ் பண்ணலாம். இது நல்லா சூப்பராக இருக்கும். இது நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். அருமையான நூடுல்ஸ் குருமா ரெடி. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். இதில் இந்த நூடுல்ஸ் டேஸ்டி மசாலா வேறு ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் இன்னும் நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லை, ஆப்பம், பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.